தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தியிருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்காங்க, என்ன நிலவரம் இருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக கடலோர பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்று நெடுந்தூர் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்து ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 13 மீனவர்களை சிறைப்படுத்தியுள்ளது. முன்னதாக சிறைப்படுத்துக்கு முன்னதாக அந்த விசைப்படகில் இருந்த மீனவர்கள் கைது நடவடிக்கை அஞ்சி தப்பி செல்ல முற்பட்டதாக கூறி அவர் மீது துப்பாக்கி நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் 2 மீனவர்கள் படுகாயம் அடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனை அனுப்பப்பட்டதாக அங்கிருந்து முதற்கட்ட தகவல் வெளியாகுது. படுகாயம் அடைந்தவர்கள் அந்த சிறைப்படுத்தும் மீனவர்கள் எந்த பகுதியை சேர்ந்த தகவல் இதுவரை வெளியாகல. அது தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குவதும் துப்பாக்கி சூடு நடத்துவதும் தொடர்வதையாக நடைபெற்று வருவதால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மத்திய மாநில அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.